பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எங்க பாஸ்டர், எங்க வாழ்க்கையில ஒரே போராட்டத்தை சந்திக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் பிசாசன் அநேக ஆயுதங்களை எழுப்பி எங்களை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கிறான். எங்கள் வேலையை தாக்குகிறான், எங்கள் குடும்பத்தை தாக்குறான், என் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை தாக்குறான், என் வியாபாரத்தை தாக்குறான். ஒரு பெரிய போராட்டம், யுத்தம் எனக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்குது. நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, சோர்ந்து போயிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற வார்த்தை கொடுக்க போகிறார். ஏசாயா 54:17 நான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த வார்த்தையின் மேல கையை வச்சு ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு சோமனுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும்னு என் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தின்படி எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை நீர் வாய்க்காதை போக பண்ணுன்னு நீங்க உறுதியாய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார், நிச்சயமாய் தருவார். எசேக்கியா ராஜாக்கு விரோதமாய் அசிரியா ராஜா படையெடுத்து வருகிறான். மிகப்பெரிய சேனையோடு கூட என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரே பெரிய கலக்கம், பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்க போகுது. ஆனா அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது அவனுக்கு எதிராய் வந்த அந்த ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணினார், நிர்மூலமாக்கினார். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தால் அது உன்னை அணுகாது. வார்த்தைகளை ஆண்டவர் எதை கொடுக்கிறார் தெரியுமாங்க? அதுதாங்க ஆயுதம். இந்த வேத புஸ்தகத்துக்கு ஒரு பேர் இருக்குது, இருபுறம் எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம். 2 பக்கமும் கருக்கான, எப்படி பிடிச்சாலும் வெட்டு. இந்த பட்டயத்தை கையில் எடுத்துன்னு சத்ருவை ஏத்துங்க. வார்த்தைகளை எடுத்து கையில யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நீங்க வெறும் வார்த்தையில சத்ருவை ஏத்து நிற்க முடியாது, அவங்களை மேற்கொண்டுருவான். வசனமாகிய பட்டயத்தை கையில எடுத்துங்க. ஆவியின் பட்டயம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காத போகும். ஏசாயா 54:17 சொன்னபடி இயேசுவின் நாமத்தில் எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காமல் போகட்டும் கட்டளை இடுங்க. அந்த ஆயுதம் அப்படியே யார் அந்த ஆயுதத்தை உங்களுக்கு எதிராக ஏவினானோ அவனையே தாக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஏதோ செய்வன காரியங்கள், சூனிய காரியங்கள், பொறாமையின் காரியங்களுக்கு எதிராக எழும்புதா, உங்களை தளத்துக்கு உணமுறை செய்தா, இன்னைக்கு இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. சத்துருடைய எல்லா கிரியைகளும் கர்த்தர் முட்டைக்கு போடுவார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை. நான் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையிலே எனக்கு எதிராக எத்தனையோ ஆயுதங்களை சத்துரு கொண்டு வரான். பலவீனத்தை கொண்டு வரான், சோர்வுகளை கொண்டு வரான், வியாதியை கொண்டு வரான், குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வரான், சபையில குழப்பத்தை கொண்டு வரான். ஆனால் அந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகட்டும் என்று சொல்லி ஜெபிப்பேன். கர்த்தர் அப்படியே இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் ஜெபம் பண்ணீங்களா? என் கூட சேர்ந்து இன்னைக்கு எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்போது விசுவாசிக்கிறீங்களா? கண்ணு மூடுங்க. அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொன்னீரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அடியேனுக்கு விரோதமாய் எழுப்பியிருக்கிற சத்துருடைய எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக ஜெயம் தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.